அல்டிமேட்டா இருக்கு. என்ன 2ஆம் இடத்துல ராசிநாதன் வக்ரமாயிருக்காரு. அது ஒண்ணுதான். அது கூட அவர் ராசிக்குள்ளதான் வக்ரமாயிருக்காரு. ஒன்றும் பெருசாலாம் பாதிப்பெல்லாம் இல்லை. அதுவும் நம்மளுக்கு ஆல்ரெடி வேற 7.5 நடந்துட்டு இருக்கு. அதை வேற அப்பப்போ மறந்து போயிடுறோம். அதனால இன்ட்டு போட்டு குறிச்சு வச்சுக்கணும். நம்மளுக்கு அப்படியே குரு 5ஆம் இடத்துல உட்காந்தோடனே ஆகா ஆகான்னு ஓடிடுச்சு மைண்ட் எல்லாம். இது ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த தடவை சுக்கிரன் குருவோட இணைவு யாருக்கு அல்டிமேட்டோ இல்லையோ கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்கிறது. செம்மையா இருக்கு. 2ஆம் வீட்டு அதிபதி போய் 5ஆம் வீட்டுல அமர்ந்திருக்கிறார். அதுவே ஆகச்சிறந்த யோகம். 3ஆம் வீட்டு அதிபதியும் போய் 5ஆம் வீட்டுல அமர்ந்திருக்கிறார். அது அதை விட ஆகச்சிறந்த யோகம். பஞ்சமஸ்தானம் வலுக்க போகிறது. ஸோ நிறைய பேருக்கு இந்த குரு சுக்கிர இணைவு யாருக்கு யோகமோ யாருக்கு நல்லதோ இல்லையோ 100% கும்பராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கக்கூடிய காலகட்டம். 2ஆம் இடத்து அதிபதி வக்ரமானால கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. பொய்யெல்லாம் சொல்ல விரும்பல.